வெனஸ்டே ஈவினிங் துகிலன் ஈவினிங் தான் எந்திரிச்சான். மதியம் தூங்கினவன் எந்திரிச்சதும் வெளியே போகணுன்ட்டு ஒரே அழுக. சரி இரு காஃபி வச்சு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே அவன் வெளியே ஓடிட்டான். சரி நம்ம காஃபி குடிச்சிட்டு போவோன்ட்டு எனக்காக ஒரு டம்ளர் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். மாவு காலையிலேயே வெளியே எடுத்து வச்சுருந்தேன் புளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கே நல்லா புளிச்சு வந்துருந்துச்சு. பார்த்ததுமே எனக்கு இட்லி தான் சுடணும் அப்படின்னு சொல்லி தோணிருச்சு. அதனால் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் 7 மணிக்கு மேலே தான் கிச்சனுக்கு வந்ததும் சரி கத்திரிக்காய் கடையல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் போட்டு குக்கரில் வச்சுட்டேன். ஒரு 4 விசில் வரட்டும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். சரி ரெண்டுமே வேகிற கேப்பில் நம்ம வெங்காயம் உளிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இட்லியும் வெந்துருச்சு. அதை தனியாக ஹாட் பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே கத்திரிக்காய் கடையிலுமே ரெடி பண்ணிவிட்டேன். ரொம்ப நாள் கழித்து இட்லி ப்ளஸ் கத்திரிக்காய் கடையிலோட இன்றைக்கி சாப்பிட்டாச்சு.